நான் அண்ணன் தளபதி முதல்வர் அவர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து முதன்முறையாக இன்று நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிந்தேன். இங்கு கழக நிர்வாகிகளும் மாவட்ட அலுவலர்களும் எனக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். தளபதி கொடுத்த இந்த பொறுப்பை நான் ஒரு பெரிய பொறுப்பாக கருதி இந்த மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, மொத்தத்தில் நாமக்கல் தொகுதி மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. 3 அமைச்சர்களும் நாங்கள் ஒருங்கிணைந்து நாமக்கல் மாவட்டத்தை நம்பர் 1 மாவட்டமாக மாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஊன்றுகோலாக இருப்போம். பத்திரப்பதிவு வரி துறையில இப்போ என்ன சார், இப்போ ஏதாவது வேகன்சிஸ் இருக்கா? நீங்க போய் இப்போ ஆய்வு பண்ணதுல வேகன்சிஸ் எல்லாம் நிரப்புறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க சார்? வேகன்சிஸ் இருக்கு. அது இப்போ நாங்கள் ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்க போறோம். டிரான்ஸ்ஃபர்ல இருந்து வேகன்சிஸ் ஃபில் பண்றதுல இருந்து பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கு அடுத்து வரும் காலையில் ரிவ்யூ மீட்டிங் போட்டு அதுக்கான முடிவு எடுப்போம். தமிழ்நாடு முழுசு எவ்வளவு சார் பத்திரப்பதிவு அலுவலகம் காலியா இருக்கு? புதிய கட்டடம் கட்ட வேண்டியிருக்கு. அது நம்பர்ஸ் இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அது கிடைச்ச ஃபைனல் நம்பர் கிடைச்சோன்னா நான் ரிலீஸ் பண்றேன். தமிழ்நாடு முழுசு கணினிமயமாக்கப்பட்டது வந்து சரியா இங்க இருக்கு. இன்னும் ஆக்கல, இன்னும் 6 மாசம் ஆகும். கணினிமயம் ஃபுல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு 6 மாசத்துல அது செயல்பாட்டுக்கு வந்துடும். கைட்லைன் வேல்யூ குறைக்க சொல்றாங்க. ஆமா, அதுல கைட்லைன் வேல்யூ நிறைய இடத்துல வந்து நிறைய அனாமலிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங்ல அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு தான் நாங்க இந்த அரசு முயற்சி செய்ய போகுது. நாமக்கல்ல லஞ்சம் மாட்டிருக்காங்க. எப்படி அது கலைஞருக்கு நடவடிக்கை என்ன எடுக்க போறோம், அந்த மாதிரி அது அறிவுரை கொடுக்க போறோமா, அவங்க ஆலோசனை அந்த மாதிரி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றது மூலமே எங்களுக்கு கொடுத்த அறிவுரையும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இதுதான். லஞ்சமில்லாத ஒரு ஆட்சியை நடத்துவோம்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனோட முனைப்பு தான் இப்பொழுது அதிகாரிகள் ஒவ்வொருத்தராக பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆல்ரெடி வந்து விஜிலன்ஸ் வந்து முடுக்கி விட்டுருக்கோம். அதன்படி தான் இப்ப நீங்க சமீபமாவே 2-3 பேர் வந்து அதுல சிக்கியிருக்காங்க. இது வந்து அந்த சென்ற ஆட்சியோட ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. போக போக அது சரியாயிரும். அதுக்கான முயற்சியில தான் நாங்க ஈடுபட்டு இருக்கோம். மனநல ஆலோசனை அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி மனநல ஆலோசனை இதுக்கு எப்படி தர முடியும்? அவங்க வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். வாங்கக்கூடாதுன்னு நாங்க ஸ்ட்ரிக்டா சொல்றோம். ஆக்சுவலா சார் 90% பேர் அதிமுக வந்து காவல் இணையாங்க அப்படின்னு சொல்லி சக அமைச்சர் ஆதரவு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய கட்சியுடைய ஆட்சி? அது வந்து அவர் சீனியர் மினிஸ்டர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கருத்து கேட்டுக்கணும். இப்ப என் வேலை வந்து அண்ணன் கொடுத்த வேலையை சிறப்பா செயல்படுறது தான். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் சீனியர் அமைச்சர்ஸ் பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? வேற ஏதாவது இருக்கா? சார் வணிகவரித்துறை தான் சொல்லியிருக்கு சார். வணிகவரித்துறை ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நிறைய வரி விதிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை இது பண்றாங்க. அது ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் பேசுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் நியமிப்பாங்க, ஏதோ ஒரு அமைச்சரை. அவர்களுக்கு நாங்கள் வந்து பரிந்துரை செய்வோம். யார் ட்ரேட் யூனியன் ஆளுங்கெல்லாம் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து கோரிக்கை, நாங்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடத்தி அவங்க கிட்ட கருத்துக்களை வாங்கி அந்த கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஜிஎஸ்டி வரதுக்கான ஏற்பாடுகள் அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்காரு. எல்லாமே 3 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இது என் சப்ஜெக்ட் கிடையாது. சொல்ல கேளுங்க. அரசுக்கென செய்தி தொடர்பாளர்கள் நியமிப்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. மூத்த அமைச்சர்கள்ட்ட இதை பத்தி மாவட்டத்துல 3 அமைச்சர் இருந்துமே வந்து பாக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுதாங்க, அது அரசு முடிவு எடுத்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புவாங்க. போன ஆட்சி இப்படிதான் இருந்து அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். டோன்ட் வரி. சரி, தேங்க்யூ சார். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.